உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என்னது இப்படியெல்லாம் சத்தம் கேட்குது? ஐயோ பயமா இருக்கே. ஒருவேளை பேய் வந்துருமோ? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வராது. கண்ணை மூடிட்டு தூங்கிடும். முருகா 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 முருகா. ஏண்டி என்னாச்சு? அது 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 முதல்ல எந்திரி. ராத்திரி நேரம் இப்படி கத்திட்டு இருக்க? அது அது வந்து என்னது வந்து போய் என்ன ஆச்சு சொல்லு. என் கனவுல பேய் வந்துடுச்சு. எது? பேய் வந்துருச்சா? பேய்க்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? இதுக்குதான் தூங்கும் போது ஒழுக்கமா தூங்கணும். கண்டது கிடையாது நினைச்சிட்டு தூங்கினா இப்படிதான் கனவு வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்ல. தண்ணி எடுத்து தரேன், குடிச்சிட்டு பாடு. நான் பக்கத்துல தானே இருக்கேன். என்ன மீறி எந்த பேய் வரப்போகுது? என்ன? நான் தான் பேசுறேன். நான் தான் மூச்சு வாங்கணும். நீ எதுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்க? உனக்கு உனக்கு பின்னாடி பின்னாடி என்ன உனக்கு பின்னாடி பின்னாடி? இல்ல அது அங்க பேய். பேயா? எங்க பேய்? என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ ஐயோ என் பக்கத்துல உனக்கு பின்னாடி. அது எங்கம்மா? நடுவுல நடுவுல நமக்கு நடுவுல. நீ எதையோ பார்த்து நல்லா பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் உளறிக்கிட்டு இருக்க. ஒன்னும் இல்ல. மனசார சாமியை கும்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாடு. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? பேய் இந்த பக்கமா போகுது. அட கடவுளே, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல ஒன்னும் இல்ல. என் கண்ணுக்கு மட்டும் தெரியறனால தானே நீ நம்ப மாட்டேங்கிற. உன் கண்ணுக்கும் ஏதாவது தெரிஞ்சா தெரியும். ஐயோ ஐயோ. என் கண்ணுக்குலாம் ஒன்னும் தெரியாது. பேயெல்லாம் என்ன பார்த்தா தெரிச்சு ஓடிடும் தெரியுமா? ஓடும் ஓடும். பேசாம பாடு. அம்மா கண்ணுக்கு மட்டும் ஒன்னும் தெரியல. இவ எதை பார்த்து இப்படி பயந்தா? பேய்? பேயா? எங்க? என் முன்னாடி நிக்கிது பாருடி. முன்னாடி ஒண்ணுமே இல்லடா. இடி பாவி, பழி வாங்குற நேரமா இது? நிக்குது பாருடி சூனியக்காரி. ஓ நான் பயந்ததை பார்த்து நீ சும்மா இல்லாத இடத்துல இருக்குன்னு கிண்டல் பண்றியா? இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல குடிச்சுக்கிட்டு. வணக்கங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் பொண்டாட்டியும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னது இது? மின்னல் வேகத்துல ஓடிடுச்சு. நம்ம ரூம்குள்ள என்னென்னமோ சுத்துது போலயே. ஏண்டி உண்மையாவே பேய நானும் பார்த்தேன்டி. அப்ப நான் சொல்லும்போது இல்ல இல்லன்னு சொன்னேன். நீ சொல்லும்போது எனக்கு தெரியல. நான் சொல்லும்போது உனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது? தெரியலையேடி. இந்தமா அங்க பாரு. பேய்க்கா பேய்க்கா, எங்களை விட்டுரு பேய்க்கா. ப்ளீஸ் பேய்க்கா. நாங்க தான் உனக்கு ஒரு தொந்தரவுமே பண்ணலையே. சிரிப்ப பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. டேய் பயமா இருக்குடா. ஏண்டி நானே மரண பயத்துல இருக்கேன்டி. என்னென்னமோ கத்துதே. பேய் யோகா மாஸ்டர் போலடி. ஆமாண்டா யோகாலாம் பண்ணி காட்டுது. வாடா ஓடிரலாம். ஏண்டி ரூம் கதவு அங்க இருக்கு. எந்திரிச்சு போய் திறக்கிறதுக்குள்ள வந்து மேல விழுந்துருச்சுன்னா என்னடி பண்றது? அதுக்குன்னு இப்படியே இருக்க சொல்றியா? ஏய் உன்னதாண்டா கூப்பிடுது. என்ன இல்லடி நம்மள. இப்ப எங்க கிட்ட உன்னால நெருங்க முடியாது. என்னடி இதுக்கும் சிரிக்குது? மந்திரம் சொல்லுடா அப்பதான் போகும். நான் என்னடி மந்திரம் சொல்றது? ஓம் சக்தி பராசக்தி. தீய சக்தி. அடியே பேயை விரட்டுறக்கு அம்மனை கூப்பிடணும்டி. இப்பெல்லாம் அதை சொல்லக்கூடாதுடி. அதை சொல்ல வேண்டிய இடம் வேற. ஓ அப்படியா? சரிடா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. போயிருச்சு. போனா சந்தோஷம் தானடா. பேசாம போர்வை பூத்திட்டு படுத்துடலாம் வா. விடியற வரைக்கும் தொடப்பத்தை கையில இருந்து எடுத்துறாதடி. இன்னும் 10 தொடப்பனாலும் என் பக்கத்துலயே வச்சுக்கிறேன்டா. ஏன் ஆதிமா, உன் மேல தானே தப்பு. நீ தானே இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச. அப்போ நான் உன் மேல கோவப்படக்கூடாதா? என் கோபம் நியாயமானது தானே. உன் மேல தப்பு இருக்கிறனால நான் உன்னை கோவப்பட்டு திட்டினா தான் ஒத்துக்கிறேன். கோவத்துல இனிமேல் ஊருக்கு தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஆனா உண்மையில இல்லைன்னு நானும் கோவத்துல என்னென்னமோ பேசினேன் தான். ஆனா அன்னைக்கு எனக்கு அவ்வளோ கோவம் இருந்தது.
பேசினேன். அதுக்கப்புறம் உன் மேலே தான் தப்புன்னு நீ இறங்கி வந்து என்கிட்ட பேசுவேன்னு நினச்சேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அர்ஜுன், இப்படி இருக்காதுன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் அது எதுவுமே சொல்லலை. அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கலையா? என் கூட நீ சந்தோஷமா இல்லையா? இவ்வளோ நாள் நான் உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு நினச்சேன். இல்லைன்னா உன்னால் இருக்கவே முடியாது. நான் தான் உன்னோட எல்லாமே நினச்சேன். ஆனால் நீ இப்போ என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 நாள் ஆயிடுச்சு. முதல் நாள் நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன் தான். ஆனால் அடுத்த நாள் நீ வந்து ஏன் என்னை பார்க்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலைன்னு என் மனசு உன்னை தேடிச்சு. நான் என்னதான் கோவத்தில் இருந்தாலும் என்ன அறியாமல் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மிஸ்ஸிங் ஃபீல் உனக்கும் இருந்திருக்கணும்ல. பொண்டாட்டிக்கிட்ட இறங்கி போகிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கௌரவ குறைச்சல் இல்லை. என் பொண்டாட்டி தானே நீ. உன்கிட்ட இறங்கி போகிறது அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதோ உன் காலில் வந்து விழுக்கிறதோ எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஏன் மேலே தப்புன்னா, நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயினாலும் உன் கோவத்தை குறைக்க ட்ரை பண்ணியிருப்பேன், உன்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே உன் மேலே தப்பு இருந்தும் நீ நான் கோவத்தில் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்கிட்ட இப்படி பேசாமல் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைக்கிற மாதிரி தான் நீயும் என்ன உயிருக்கு உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். நீ பேசாமல் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் அப்படி உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தான். நான் இல்லைன்னா நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துருவியா? எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்த ஒருத்தன், நம்மக்கிட்ட விளையாண்ட ஒருத்தன், நம்ம கூட செல்ல சண்டை போட்ட ஒருத்தன், நமக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ண ஒருத்தன் இப்படி சொல்லிட்டான், பேசாமல் இருக்கான்னு உனக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லையா ஆதிரா? நான் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கலையா? இல்லை நான் ஒன்று சரியாக பார்த்துக்கலையா? எனக்கு இதுக்கான அர்த்தம் தெரியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலம்மா. நீ என்கிட்ட வந்து இப்போ நான் பண்ணது தப்பு தான், உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டா உன்னை நான் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுருவேன். நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தானே. அதே மாதிரி நான் தப்பே பண்ணியிருந்தாலும் உன் புருஷன் தானே. நம்ம புருஷன் கோவத்தில் தான் பேசுகிறான், நம்ம இல்லைன்னா அவனால் இருக்க முடியாதுன்னு நீ ஏன் என்னை பற்றி யோசிச்சே பார்க்கல? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலடி. ஆனால் அதே சமயம் நீ என்கிட்ட அப்படி ஒரு விஷயத்த இவ்வளோ நாளாக மறைச்சிருக்கேன்னு என்னால் அதை நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நான் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிற மாதிரி நான் ஒன்று விடாமல் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். காலையிலேருந்து நான் என்னென்ன பண்ணேன், என்ன ஒர்க் பண்ணேன், எந்த கிளைண்ட்டை மீட் பண்ணேன், அந்த கிளைண்ட் வீட்டில் நடந்துச்சு, அந்த கிளைண்ட் என்ன சொன்னாங்க, அந்த ப்ராஜெக்ட் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணுறேன்னு ஒவ்வொரு விஷயமா நான் உன்கிட்ட சொல்லுவேன். ஒவ்வொரு 10 நிமிஷம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன்னை கேபினுக்கு கூப்பிட்டு உங்ககிட்ட நான் பேசுவேன். உங்ககிட்ட பேசிட்டு தான் நான் ஒரு வேலையே ஆரம்பிப்பேன். ஏதாவது சொல்ல மாதிரி இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தினமும் நைட்டு உங்ககிட்ட பேசிட்டு உன் மடியில் படுத்து தான் தூங்கிட்டு இருந்தேன். இப்படி உன் கூட இருந்தேன். ஏன் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எதையும் மறைக்கக்கூடாது, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஆனால் நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு எல்லாத்தையும் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீ அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேங்கிறத ஏற்றுக்க முடியல. அதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படும். ஆனால் நீ எனக்கு அதை நாளை கொடுக்க வேண்டாம். என்கிட்ட ஓடி வந்து நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் பண்ணது சாரி தான்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் உன்னை கட்டி பிடிச்சுப்பேன். நான் ஒரு வார்த்தை திட்ட மாட்டேன்டி. ஆனால் உனக்கு என்கிட்ட இதை வந்து சொல்லணும்னு கூட தோணலையா? 2 நாள் ஆச்சுடி முழுசா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி. உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? நீ அப்போ என்ன உண்மையாகவே லவ் பண்ணலையா? எதுக்குடா கத்துற எருமை மாடு? நான் ஒன்றும் வேணும்னு கத்தலடி. ஒரு கனவு, அந்த கனவுல ஒரே பேயாக வருதுடி. பேயா வருதா? ஆமாம், நீயும் நானும் அந்த பேயை பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம். ஏண்டா பேய்க்கெல்லாம் பயப்படுற ஆளா நீ? சத்தியமாக பயந்துட்டேன். அந்த பேய் என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி அது. அடைச்சி பேசாம படு. கனவுல பேய் வருது நாய் வருது. என்னடி இப்படி சொல்ற? ஏண்டா தூங்குறவளை எழுப்பி கனவுல அது வருது இது வருதுன்னா நான் என்னடா பண்ண முடியும்? கண்ணை மூடி தூங்க, அதெல்லாம் ஒன்றும் வராது. நல்லா சாமியை கும்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படு. இவ என்ன கனவுல இவளுக்கு நான் சொன்னதெல்லாம் நிஜத்துல இவ எனக்கு சொல்றா? ஒண்ணுமே புரியல. நிம்மதியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குது. கனவுல கூட அர்ஜுன் தான் வரான். நான் என்னதான் பண்ணுவேனோ தெரியல. ஐ மிஸ் யூ அர்ஜுன், ஐ மிஸ் யூ ஸோ மச், லவ் யூடா. இப்போ உனக்கும் எனக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கலாம், நீயும் நானும் பேசாமல் இருக்கலாம். ஆனால் என் மனசு ஃபுல்லாக உன்னை மட்டும் தான் சுற்றி சுற்றி வருது. நீ இல்லாமல் என்னால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. இதெல்லாம் எப்போ சரியாகுமோ தெரியல. இப்போது நீயும் நானும் மட்டும் இல்லை அர்ஜுன், நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அதை உன்கிட்ட என்னால் சொல்லக்கூட முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் வந்து சொல்லி நீ கோவத்தில் ஒரு வார்த்தை என்ன ஏதாவது சொல்லிட்டேன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது.
சும்மா இருக்கப்ப சண்டை போட்டு நீ ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. வயிற்றுல குழந்தை இருக்க கோவத்துல குழந்தையவோ என்னையவோ நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா அதை நான் எப்படிதான் தாங்கிக்கிறது? அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல ஆசையாக வந்தப்போ நான் அங்கே பார்த்த விஷயம், கடவுளே இப்போ கூட அது கனவாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்க தோணுது. நீ ஏன் அங்கே அப்படி நின்ன? அந்த பொண்ணு யாரு? எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்று, நீ என்னை இதுக்காகவும் ஏமாற்ற மாட்டேன்னு மட்டும் என் மனசில் நம்பிக்கை நிறையாவே இருக்குது. அது ஏதோ யதார்த்தமாக நடந்ததாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். நமக்குள்ள பிரச்சனை சீக்கிரமே சரியாகணும். கண்டிப்பாக சரியாகும். நான் நம்மளோட காதலை நம்புகிறேன். அது எப்பயும் நம்மளை பிரிச்சிடாது, சீக்கிரமே சேர்த்து வைக்கும். லவ் யூ அர்ஜுன். முத்தக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. நல்லா ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வரீங்களா? நல்லா ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு சூப்பராக போட்டு கொண்டு வாங்க. நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். ஏய் நில்லு. என்ன சொன்னீங்க? ஏயா? என் பேர் ஒன்றும் ஏய் கிடையாது, ஸ்வேதா. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஒரு சிலரை பற்றி இப்போதான் உண்மையே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் பேச்சு இப்படி தானே இருக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாளா இவ? எதை பற்றி சொல்கிறா? உண்மையா? என்ன உண்மை? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. என்னக்கா நீங்க ஏதாவது நட்டுக்கிட்டு கலண்டுருச்சா என்ன? புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் புரிஞ்சிருக்கு, அதான் தெளிவா பேசிட்டு இருக்கேன். எனக்கு நட்டு கலண்டிருக்கா இல்ல இப்போ உனக்கு கலர போகுதான்னு கொஞ்ச நேரத்துல பாரு. என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு இவ பேசாம போயிட்டா? பைத்தியக்காரி. ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறா. என்ன உண்மையை சொல்றா? மாமா கையில நம்ம தான் எடுத்து வச்சோன்னு கண்டுபிடிச்சிட்டாலே. என் கையில இருக்கிறது என்னதுன்னு தெரியுமா? தெரியாதே. எதையோ தூக்கிட்டு வந்து கையில வச்சுட்டு என் கையில இருக்கிறது என்னன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது அப்படிதானே? தெரியாது. தெரியாம இருக்கும்போது எப்படி உன் ரூம்குள்ள இருந்து இது எனக்கு கிடைக்கும்? இப்போ எதுக்கு என் ரூமுக்கு தான் போனா? போச்சு. இது என் புருஷன் என்கிட்ட கொடுத்து பத்திரமா இந்த ஃபைலை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தது. நான் என் ரூம்ல போய் பீரோல வச்சிருந்தேன். 2 நாள் கழிச்சு என் புருஷன் கேட்டப்போ பீரோல தேடி பார்த்தேன், காணோம். அவர்கிட்ட சொன்னேன். அவர் வேலை கிளம்புற அவசரத்தில் காணோன்னு சொன்ன உடனே கோவத்தில் என்னை திட்டிட்டு அரைஞ்சிட்டு போயிட்டாரு. அப்போது அவர் போனதும் நீ தான் வந்து என்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன். நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னப்போ எனக்கு ஆறுதலும் சொன்னேன். சொல்லிட்டு, என்னக்கா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? நான்லாம் மாமா ஒரு வேலை சொல்லியிருந்தா அதை அவ்வளோ பத்திரமா பார்த்துருப்பேன்னு ஒரு மாதிரி தெனாவிட்டா பேசிட்டு போனேன். நான் அதை அப்போ பெருசாக எடுத்துக்கல. சரி என்னமோ சொல்கிறேன்னு விட்டுட்டேன். இப்போதானே தெரியுது அன்னைக்கு நீ பேசின திமிருக்கும் தெனாவிட்டுக்கும் என்ன அர்த்தம்னு. நீ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க, அதனால தான் நான் அங்கே அடி வாங்கியிருக்கேங்கிற சந்தோஷத்தில் அப்படி பேசியிருக்கேன்னு. நான்லாம் ஒன்றும் எடுத்து வைக்கல. அப்படி எடுத்து வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. பாரு, பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அரைஞ்சிருவேன். உன் ரூமில் உன் பேகுக்குள்ளே இருந்துதான் இதை எடுத்திருக்கேன். என் ரூமுக்கு உங்களை யார் போக சொன்னா? இது எங்கள் வீடு. நீ தான் கெஸ்ட்டாக வந்து தங்கியிருக்க. உனக்கு அந்த ரூமை ஒன்றும் நாங்கள் எழுதி கொடுக்கலையே. வந்ததுலேருந்து உன் துணியை நீயே தானே துவைச்சிட்டு இருக்க. பாவம், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோன்னு தான் உன் பேக்கில் இருக்க அழுக்கு துணியெல்லாம் துவைக்கலான்னு எடுத்தேன். நல்ல வேலை, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இது திருடினது நீ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏய் ஆமாண்டி, நான் தான் ஒழிச்சு வச்சேன். இப்போ அதுக்கு என்ன? வாடி போடின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பல்ல பேத்துருவேன். பேத்து கிழிப்பேன். நான் இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல எதுக்கு வந்தேன் தெரியுமா? உன்னையும் என் மாமாவையும் பிரிக்கத்தான். என்னது? பதட்டப்படாத, சொல்றத முழுசா கேளு. சின்ன வயசுல இருந்து மாமனை தான் கட்டிக்கணும்னு மனசு ஃபுல்லா அவ்வளோ ஆசையில நான் சுத்திட்டு இருந்தேன். அதே மாதிரி என் மாமியார், அதாவது உங்க அத்தை, சாரி என் அத்தை, அதாவது உன்னோட தற்காலிக மாமியார். என்னடா இவ தற்காலிக மாமியார்னு சொல்றான்னு பதட்டப்படாத. இப்ப மட்டும்தான் அவங்க உனக்கு மாமியார். இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரம் உன்னையும் மாமாவையும் பிரிச்சிருவேன். அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு தான் மாமியார். அவங்க சின்ன வயசுல இருந்து என்னை பார்க்கும் போதெல்லாம் மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு என் மனசுல அந்த ஆசை இன்னும் நல்லாவே பதிஞ்சிருச்சு. நான் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எங்க வீட்டில் என் மருமக சமைஞ்சிட்டா, இன்னைக்கு கட்டி கொடுத்தாலும் என் மருமகளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு அவ்வளோ சொல்லுவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதான் அவங்க வீட்டிலே சொல்கிறாங்களே, நம்ம மாமா நம்மளை விட்டு எங்கே போகிறாரு, நம்ம மாமா நமக்கு தான் ஒரு மிதப்பில் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். நான் லவ் பண்ணுறேங்கிறத மாமாட்ட தெரியப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு நாளும் நமக்கு தானே கட்டி வைக்க போகிறாங்கன்னு விட்டுட்டேன். இப்படி சுற்றிட்டு இருந்த எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு அதிர்ச்சி செய்தி. என்ன தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனது கூட எனக்கு தெரியாது.
அத்தை யார்கிட்டயும் அதை பெருசா சொல்லலை. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு தெரிய வந்து என்கிட்ட சொன்னாங்க. உடஞ்சிட்டேன். என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. செத்து போயிடலாமான்லாம் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். உங்கள் கல்யாணம் நடந்த கதையை எனக்கு சொன்னாங்க. உன்னை எவனோ ஒரு பைத்தியக்காரன் கல்யாணம் பண்ண வந்து அதிலிருந்து மாமா தடுக்கிறேன்னு தாலியை தூக்கி கட்டிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். பாவம் பார்த்து பிச்சை போட்டிருக்காரு தாலியன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு நம்ம சாகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்கள் 2 பேர்த்தையும் நீட்டாக பிரிச்சுட்டு அந்த இடத்துல நான் வந்து உட்காந்துக்குவேன். சரியா? ஏய் நிறுத்துடி. என்ன சொன்ன? எனக்கு பிச்சை போட்டாரா? நீ வேணா சின்ன வயசுல இருந்து உங்க மாமா பின்னாடி பைத்தியமா சுத்தி இருந்திருக்கலாம். அது உங்க மாமாக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா உங்க மாமா சின்ன வயசுல இருந்து என் பின்னாடி தான் பைத்தியமா சுத்தினாரு. அது உனக்கு தெரியுமா? நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து உங்க மாமா என்ன ஒன் சைடா லவ் பண்ணாரு. அது எனக்கே தெரியாது. ரொம்ப வருஷமா லவ் பண்ணி ஒரு கட்டத்துல தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நானும் பதிலுக்கு அவரை லவ் பண்ணேன். அதை நாங்க சொல்லிக்கிட்ட கொஞ்ச நாள்ல தான் இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை. அங்க வந்தவர் தான் தான் லவ் பண்ண பொண்ணை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி தாலி கட்டி அவரோட மனைவி ஆக்கிட்டாரு. சரியா? உன் மரமண்டைக்கு நல்லா ஏறிச்சா? இங்க பாரு முத்து செல்வி, உன்னை மாமா லவ் பண்ணாரா பண்ணலையா இந்த கதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா நான் சொன்னது நடக்க தான் போகுது. ஓ, என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்காவா? 200% நம்புறேன். அதுக்கான அடுத்தடுத்த பிளான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதோட முதல் கட்டமாக தான் நான் இந்த பிளானை போட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னமோ உன் புருஷன் திட்டுவாருந்தான். ஆனால் அடிச்சாரு பாத்தியா, அப்போ சந்தோஷமா இருந்துச்சு. என் முதல் கட்ட பிளான்லேயே இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அது சும்மா ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இப்போ அந்த நடந்த விஷயத்தெல்லாம் போய் மாமா கிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் மாமியார் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கலாம். அதை நீ சொல்லவும் கூட செய்யலாம். அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு தெரியும். அப்படியே திருப்பி விட்டு நீ சொல்கிறது தான் பொய்ன்னு ஈஸியாக மாற்றிடுவேன். ஏண்டி, இன்னைக்கு வந்தவ நீ என் புருஷன் என் பேச்சை நம்பாமல் உன்னை நம்பிடுவாருன்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, உன் புருஷன் வேணா பொண்டாட்டிங்கிறதுக்கு உன்னை நம்பலாம். ஆனால் எங்கள் அத்தை என் பேச்சை தான் நம்புவாங்க. எங்கள் அத்தைக்கு அவர் வீட்டுக்காரரு மாமா சின்ன பையனாக இருக்கும் போதே இறந்துட்டாரு. அவங்க தனி ஆளாக தான் தாமரையும் மாமாவையும் வளர்த்தாங்க. அவங்க தனியாளாக கஷ்டப்படுறாங்கன்னு எங்கள் அப்பா பல உதவி இது வரைக்கும் செஞ்சுருக்காரு. பணமா பொருளா கூட எங்கேயாவது போகணுமா எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அப்பா தான் பண்ணியிருக்காரு. இப்போ நீ என்னை என்ன பழி போட்டாலும், அவங்க என்னை ஒரு பக்கத்தில் சந்தேகமே பட்டாலும் அந்த நன்றி உணர்வு கொஞ்சமாவது எங்கள் அத்தை மனசில் இருக்கும்ல. அதனால் நீ சொல்கிறது 100% உண்மையா, நான் சொல்கிறது 100% உண்மையாங்கிற குழப்பம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த குழப்பம் போதுமே. உன் பக்கம் முழுசாக பேசினாதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரியலன்னு அவங்க குழம்பும் போது ஈஸியாக காய் நகத்த என்னால் முடியும். அதனால் நீ யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் என் மாமா கூட இருப்பேன். அதுக்கப்புறம் எங்கே இருப்பியோ யாருக்கு தெரியும். சி, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? இவளும் ஒரு பொண்ணு தானே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிச்சு அவ கூட சேர்க்கணும்னு இப்படி நினைக்கிறா. அவ சின்ன வயசுல ஆசைப்பட்டேன்னு சொல்றா, சரிதான். ஆனா என் மாமா என்னதானே விரும்பினாரு, என்னதானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. நடுவுல இவ யாரு? முடிஞ்ச அத்தைக்கிட்டே மாமா கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு போறா. இப்ப இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, இல்ல அத்தைக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஒன்றும் புரியல. அவ என்னையும் என் புருஷனையும் பிரிக்க எவ்வளோ திட்டம் வேணாலும் போடட்டும். அதை பற்றிலாம் எனக்கு துளி கூட கவலை கிடையாது. ஏன்னா என் புருஷனுக்கு நான் தான் உயிர். இத்தனை வருஷமா உருகி உருகி என்னை காதலிச்சவர் என்னை வெறுத்துருவாரா என்ன? அவள் போடுற பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் ஆக போகுது. அப்புறம் இதை பற்றி யோசிச்சு நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். என்ன மேடம், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. ஆமாம் ஆமாம், என் மாமா கூட வண்டியில் போனால் ஜாலியாக தானே இருக்கும். இருக்கும் இருக்கும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமாம், பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். எப்படி என்ன வர வச்ச சொல்லு. பிடிச்சது போதும் சொல்லு. இல்லை மாமா, நான் நேற்று வேற உங்ககிட்ட சவால் போட்டேனா, எப்படியாவது உங்களை வர வச்சிடணும்னு தோணுச்சு. என்ன பண்ணலான்னு தெரியல, அதான் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். நான் வேற உங்ககிட்ட ப்ராக்டிக்கல் இருக்குன்னு சொன்னேன், ஆனால் எப்பன்னு தெளிவாக சொல்லலைல்ல, அதனால தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நாளைக்கு தான் ப்ராக்டிக்கல்.
பஸ்ஸும் வந்துச்சு. நான் சீக்கிரமாகவே தான் ஸ்டாப்புக்கு வந்தேன். இப்படிலாம் சொன்னா உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு தான் டக்குன்னு ஃபோன் எடுத்தேன். உங்களுக்கு ஒரு கால் பண்ணேன். நீங்களும் அடிச்சு பிடிச்சி என்னடா பிள்ளை காலையிலேயே கூப்பிடுது, எதுவும் பிரச்சனையோ என்னமோ ஏதோன்னு அட்டன் பண்ணி என்னம்மா ஆச்சு இந்த டைம் கூப்பிட்ருக்கேன்னு கேட்டீங்க. நான் அப்படியே அது எனக்கு சாதகமா மாமா இன்னைக்கு ப்ராக்டிக்கல் இருக்கு, பஸ்ஸை வேற மிஸ் பண்ணிட்டேன், பாவும் வேலைக்கு போயிட்டாவே, அண்ணனும் ஸ்கூலுக்கு போயிட்டான், இப்போ எப்படி போகிறதுனே தெரியல, லேட் ஆச்சுன்னா என்னால் எழுத வர முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் என்ன, என் மாமா அடிச்சு பிடிச்சி ஐயையோ என் தங்க பிள்ளைக்கு ப்ராக்டிக்கலுக்கு டைம் ஆச்சுன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நான் ஜம்முன்னு இதில் ஏறி உட்காந்து காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். போகிறதெல்லாம் சரிதான் தாயே, போகும்போது யாராவது பார்க்கணும், அப்போ தெரியும். யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னை நான் அப்படியே வேற நாட்டுக்கு கடத்திலாம் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாரும் பஜாருக்கு இது வழியாக தான் போயாகணும், டவுனுக்கு மெயின் ரோடுன்னு எல்லாமே இந்த வழியாக தான் போயாகணும். யார் கண்ணிலையும் படாமல் இருந்தால் உன் லக்கு. அதெல்லாம் படாது மாமா. ஆசையாக வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அது இதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஷூ ஃபீல் த லவ் மாமா. அடடடடா. சரிம்மா தாயே. நான் வண்டியில் வரது பிடிச்சிருக்கு தானே? ஏண்டி பிடிக்காம இருக்குமா சொல்லு. அப்புறம் என்ன, பேசாமல் உட்காந்து வாங்க. உனதலைகள் ஏனை அடிக்க கரை சேர்வதும் கரா